வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். போபால் சிறையிலிருந்து தப்பிய 8 சிமி தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. புறநகர் பகுதியில் காவல்துறையினர் அதிரடி. இந்திரா காந்தியின் நினைவு நாள் கடைபிடிப்பு. குடியரசுத் தலைவர் பிரணாப், சோனியா உள்ளிட்டோர் அஞ்சலி. சென்னை கோபாலபுரம் சென்றார் திருநாவுக்கரசர். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலன் பற்றி விசாரிப்பு. தென் தமிழகம் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய பிரதேச மாநிலம் போபால் சிறையிலிருந்து தப்பியோடிய சிமி தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த 8 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சிமி எனப்படும் இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் இந்த இயக்கத்தின் மீது மத்திய மாநில அரசுகள் தடை விதித்தன. பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட சிமி இயக்கத்தினர் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகளாக நாட்டில் உள்ள பல சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் மத்திய பிரதேச மாநிலம் போபால் மத்திய சிறைச்சாலையிலும் சிமி இயக்க தீவிரவாதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள சிமி இயக்க தீவிரவாதிகள் 8 பேர் பணியிலிருந்த சிறை காவலரை எவர் சில்வர் தட்டாலும் கண்ணாடியாலும் தாக்கினர். இதில் பலத்த காயமுற்ற சிறை காவலர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து 8 தீவிரவாதிகளும் போர்வையை கயிறாக்கி சிறையிலிருந்து தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து போபால் நகரம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. சிமி இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் 8 பேர் சிறையிலிருந்து தப்பி ஓடியதை அடுத்து முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து சிறை கண்காணிப்பாளர் உட்பட 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தீவிரவாதிகள் தப்பி ஓடியது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய பிரதேச மாநில அரசிடம் அறிக்கை கோரியது. போபால் சிறையிலிருந்து தீவிரவாதிகள் தப்பி ஓடியதை அடுத்து நகரம் முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இதனிடையே போபால் புறநகர் பகுதியான இந்த்கெடி பகுதியில் அவர்கள் பதுங்கியிருப்பதாக சிறப்பு தீவிரவாத தடுப்பு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த காவல்துறையினர் தீவிரவாதிகளை பிடிக்க முயன்றனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 8 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். उस इनपुट पर वर्क करने के लिए जो जिला पुलिस भोपाल की टीम थी और सीटीजी और एसटीएफ वाली भी टीम्स थी, आरोपियों द्वारा जो है इसमें भागने के प्रयास करने के चक्कर में उनके द्वारा फायर किया गया। पुलिस द्वारा आत्मरक्षा जो फायर किया गया उसमें ये 8 आरोपी जो है वो यहाँ पर मड़ीखेड़ा पठार एरिया है अचारपुरा के पास में, वहाँ पर ये सारे जो है इन लोग की डेथ हो गई। போபால் சிறையிலிருந்து தப்பி ஓடிய 8 தீவிரவாதிகளில் ஜாகிர் ஹுசேன், மெஹபூப் என்ற இருவரும் 2014 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள். மத்திய பிரதேச மாநில தீவிரவாத தடுப்பு காவல்துறையினர் நடத்திய இந்த துப்பாக்கிச் சண்டையில் இவர்கள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 31வது நினைவு நாள் நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தில்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தியின் நினைவிடமான சக்தி ஸ்தலில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் திரளான காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து பேரணியாக இந்திரா காந்தி நினைவிடத்திற்கு சென்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுமான குலாம் நபி ஆசாத், சுஷில்குமார் ஷிண்டே, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பேரணியில் பங்கேற்று இந்திரா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்றனர்.
இதனிடையே சென்னை யானை கவுனியில் உள்ள இந்திரா காந்தியின் சிலைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மூத்த தலைவர் குமரி அனந்தன், முன்னாள் தலைவர் தங்கபாலு, தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர் பொது சிவில் சட்டத்தை காங்கிரஸ் எதிர்ப்பதாக தெரிவித்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 141வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தில்லியில் அமைந்துள்ள அவருடைய நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் உள்ளிட்டோர் இன்று காலை வல்லபாய் பட்டேல் நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். आज कृतज्ञ राष्ट्र की ओर से सरदार पटेल को भावपुष्प, माननीय प्रधानमंत्री जी असीम श्रद्धा से प्रेरणा के स्रोत सरदार पटेल को श्रद्धा सुमन अर्पित कर रहे हैं. साहस और दृढ़ता की मिसाल. சென்னை கோபாலபுரத்திற்கு வந்திருந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலன் பற்றி கேட்டறிந்தார். இது பற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு கருணாநிதி கடந்த சில தினங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கோபாலபுரத்தில் ஓய்வெடுத்து வருகிறார். இந்த நிலையில் அவரை திமுக தொண்டர்களும் நிர்வாகிகள் யாரும் சந்திக்க வேண்டாம் என ஏற்கனவே அறிவாலயம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு, தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு உட்பட முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகள் இன்று கோபாலபுரம் வந்திருந்தனர். அங்கு கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரிடம் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அருமை டாக்டர் கலைஞர் அவர்களை உடல்நலம் அவர்கள் சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினாலே அது குறித்து நலம் விசாரிப்பதற்காக வந்தோம். சகோதரர் ஸ்டாலின் அவர்களிடத்திலேயும் சகோதரர் சண்முகம் அவர்களிடத்திலேயும் டாக்டர் கலைஞர் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் நல்ல உடல்நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். திமுக தரப்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உட்பட முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோபாலபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்யது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கேரளத்தை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் சென்னையில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. திருச்செந்தூர் கந்த சஷ்டி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய இலங்கை மீனவர்களுக்கிடையிலான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் இரு நாட்டு மீனவர்களும் பிரச்சினையின்றி மீன்பிடிக்க வழி செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாகிவிட்ட நிலையில் இதுபற்றி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசுக்கு தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்திய இலங்கை மீனவர்களுக்கிடையே 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் 2ஆம் தேதி தில்லியில் நடைபெற உள்ளது. இதில் இலங்கை
இலங்கை அரசு அலுவலர்கள் மற்றும் 10 மீனவ பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்திய தரப்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 13 மீனவ பிரதிநிதிகளும் அரசு அலுவலர்களும் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் 4வது கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். மத்திய அரசினுடைய முயற்சியாலும் தமிழக அரசினுடைய முயற்சியாலும் இலங்கை அரசினுடைய முயற்சியாலும் இருநாட்டு மீனவருடைய 35 காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நவம்பர் 2ஆம் தேதி டெல்லியில் தொடங்குறாங்க. இந்த பேச்சுவார்த்தையிலாவது இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற படகுகளும் மீனவர்களும் விடுதலை செய்ய வேண்டும். மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் சரவணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் திமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் சரவணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் ஆர்விப்பட்டியிலிருந்து திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்றனர். திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜீவாவிடம் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தனது வேட்புமனுவை வழங்கினார். மாவோயிஸ்டுகளை கண்காணிக்கும் வகையில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக கேரள எல்லையில் உள்ள வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து இரு மாநில காவல்துறையினர் தொடர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள பவானிசாகர், தாளவாடி, கடம்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் ஆயுதப்படை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆசனூர், பவானிசாகர் காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலைகளில் கடம்பூர், தாளவாடி காவல் நிலையங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் சிறப்பு காவல் குழு ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கூட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நத்தமேடு கிராமத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலை கடந்த 7 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விபத்துகள் ஏற்படுவதுடன் வாகனங்கள் பழுதடைவதாக கூறும் கிராம மக்கள் இதுபற்றி மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நத்தமேடு, அருளவாடி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பஸ் 2 பஸ் தான் வருது. காலையில் வர பஸ் மறுபடியும் அடுத்த சிங்கிள் கேட்டாக்கா, சார் பஞ்சர் ஆகி போச்சுங்க சார், நான் அவங்களால வர முடியல, நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் ஊர் ரோடு சரி கிடையாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் கூட வரமாட்டிருக்குது. எங்கள் ஊருக்கு பின்னாடி இன்னும் 4 கிராமம் இருக்குது. 4 கிராமம் இந்த வழி தான் வரோம், இந்த வழி தான் போகணும். 6-7 வருஷமாக நாங்கள் இதை ரொம்ப சிரமத்தை அனுப்பிச்சிக்கிறோம். எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒரு ரோடு போட்டு நல்ல வசதி எங்களுக்கு செஞ்சு தரணும். நாங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போனோம். எங்களுக்கு ரோடு சரியில்லை. மழை பெஞ்சாலும் சைடில் எந்த பக்கம் பள்ளம் இருக்குது, தண்ணி நிற்குது, எந்த பக்கம் பள்ளம் இருக்குதுன்னே தெரியல. நாங்கள் நடு ரோட்லேயே தான் போகிறோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு நைட் கிளாஸ் முடிச்சுட்டு வரக்குள்ளையும் பாம்புலாம் வருது. அதனால் வெளிச்சம் ரோட்டில் வரக்குள்ள வெளிச்சமும் தெரியாது. எங்களுக்கு சாலை வசதி செஞ்சு தரணும், லைட்டு எல்லாமே போட்டு தரணும். கிட்டத்தட்ட 7 வருஷமாக ரோடு சரியில்லை. ரோடு சுத்தமாக சரியில்லை. ஒரு ஆம்புலன்ஸோ எது வந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இரவு நேரத்தில் லைட் வசதி இல்லை. அப்போ ஒரு வண்டி இன்னொரு வண்டி ஒதுங்கி போகிறதுக்கு இடமும் கிடையாது. எந்த ஒரு அரசாங்கமும் அதை பற்றி ஒரு இதுவும் கிடையாது. ஏற்கனவே பென்ஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தை பிறக்கிறதுனா கூட அந்த அவசரத்தை கூட எங்களால் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாகை மாவட்டம் பூம்புகார் அருகே பெட்ரோல் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னை எண்ணூரிலிருந்து நாகப்பட்டினம் தனியார் கிடங்கிற்கு பெட்ரோல் ஏற்றி சென்ற லாரி பூம்புகாரை அடுத்து அள்ளிக்குளம் கிராமத்தின் சாலையோரத்தில் உள்ள வாய்க்காலில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் அருகில் இருந்த மக்களை அப்புறப்படுத்தியதோடு தீ விபத்து நடக்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கவிழ்ந்த லாரியில் உள்ள பெட்ரோலை மாற்று டேங்கர் லாரியில் ஏற்றவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு வார தீபாவளி விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு தொழிலாளர்கள் சென்றுள்ளதால் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு ஒரு வாரம் தீபாவளி விடுமுறை அளித்துள்ளது. தீபாவளியை ஒட்டி கடந்த புதன்கிழமை முதல் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கினர். அவர்களில் பெரும்பாலானோர் இன்னும் வேலைக்கு திரும்பாததால் பின்னலாடை நிறுவனங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. சில நிறுவனங்கள் குறைந்த பணியாளர்களை கொண்டு இயங்கி வருகின்றன. குடும்பத்துடன் தொழிலாளர்கள் ஊர்களுக்கு சென்றுள்ளதால் திருப்பூரின் முக்கிய வீதிகளும்
சாலைகளும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் விடுமுறையை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் தெரிவித்துள்ளனர். கொடிவேரி தடுப்பணை அருவி போல் அமைக்கப்பட்டுள்ளதால் இங்கு சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்வது வழக்கம். தீபாவளி விடுமுறையை ஒட்டி அண்டை மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அணையில் நீராடி மகிழ்ந்தனர். இதனிடையே கொடிவேரி அணைக்கு செல்ல கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் சாலையிலிருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியுள்ளதாகவும் போதிய வாகன நிறுத்தம் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவும் சுற்றுலா பயணிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இங்கே கொடிவேரி அணையில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க, ஃபால்ஸ் நீரருவி. அதனால் இங்கே சுற்றுலாக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா குளிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தனித்தனியாக அமைச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் மக்களை கண்ட்ரோலாக வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ஃபால்ஸ் மாதிரி நல்லா அருவி, நல்லா தண்ணி நிறைய வருதுங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள். எங்களுக்கு இந்த இடம் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இருந்தாலும் என்னென்னா கொஞ்சம் நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுனா கொஞ்சம் ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கு தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிச்சாங்கன்னா, ஸ்டெப் எடுத்து கண்காணிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தொடர் விடுமுறையினால குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். தீபாவளி அன்னைக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இங்கே ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக குளிக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அரசுலேருந்து வசதி செஞ்ச மாதிரி கேட்டுக்கிறோம். அப்புறம் சாலை போக்குவரத்து வசதி சரியா இல்லைங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். அரசு கவனம் எடுத்து செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அரியலூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இன்று அதிகாலை முதல் அரியலூரில் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் பரவலாக பலத்த மழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்தது. பின்னர் விட்டு விட்டு மழை பெய்ய தொடங்கியது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் முன்பு மழைநீர் குட்டை போல் தேங்கி நின்றது. இதனால் மாணவர்கள் வகுப்பறைகளுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. அரியலூர் மாவட்ட பகுதிகளான ஜெயங்கொண்டம், திருமானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கனமழை பெய்தது. மானாவாரி சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைத்துள்ளதால் விதைப்பு வேலைகளை விரைவாக தொடங்க உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நேற்றும் இன்றும் பெய்திருக்கிற மழை ஓரளவுக்கு விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. விவசாயிகள் மத்தியில் மானாவாரி பயிர் ஓரளவுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தினாலும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்தால்தான் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து இந்த மாவட்ட மக்கள் குடிப்பதற்கான தண்ணீர் ஆதாரமாவது கிடைக்கும் என்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் அங்குள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை காரணமாக பெரும்பாலானோர் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டத்தில் நாகை நகர்ப்பகுதி மட்டுமல்லாது வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, பொறையாறு, பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. கொடைக்கானல், நத்தனம், ஒட்டன்சத்திரம் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பகுதியில் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பெரம்பலூர் நகர்ப்புறம், செட்டிக்குளம், தழுதாழை, பாடாலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வேப்பூர் ஒன்றியத்தின் பல்வேறு இடங்களிலும் இன்று காலை முதல் நல்ல மழை பெய்து வருகிறது. கரூர் மாவட்டத்தில் இன்று காலை சிறிது நேரம் மழை பெய்தது. கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மழை பெய்ய தொடங்கியது. இந்த மழை கரூர் மக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. ரொம்ப மழை இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக மழை பெய்ய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மழை தண்ணி தான் உடம்புக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமே. குழந்தைங்க இந்த மழை பெய்யறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிள்ளைங்களாம் மழையில் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுறாங்க. ஹாப்பியாக இருக்குது. மழை பெய்யுது ரொம்ப சந்தோஷம். கரூரில் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. 3 மாதமாக மழை இல்லாதனால இங்கே மழை பெய்யுது. அதனால இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜாலியாக ஹாப்பியாகவும் இருக்கேன். சூப்பராக இருக்கா. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக இன்றும் மழை தொடர்வதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் திருவள்ளூரில் நேற்று சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் இன்று காலை முதலே ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது.
சென்னை புறநகர் பகுதிகளான திருவொற்றியூர், மாதவரம், ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி உள்ளிட்ட இடங்களிலும் இன்றும் மழை தொடர்வதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணியர் கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் கந்த சஷ்டி விழா வேத மந்திரங்கள் முழங்க அனுஷ்ட பூஜை, கோ பூஜையுடன் இன்று தொடங்கியது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட மஞ்சள் கயிறு சண்முகருக்கு அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் சிவாச்சாரியார் முன்னிலையில் காப்பு கட்டி கொண்டு விரதத்தை தொடங்கினர். இவர்களில் பலர் கோவிலின் சஷ்டி மண்டபத்தில் தங்கியிருந்து விரதம் மேற்கொள்கின்றனர். 5ஆம் நாள் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் வரும் வளர்பிறை பிரதமை முதல் 6 நாட்கள் சஷ்டி மகோத்சவமானது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வருகின்ற 5ஆம் தேதி அன்று சூரசம்ஹாரமானது வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான கந்தசஷ்டி விழா இன்று தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப ஆராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. காலை 6 மணி அளவில் யாகசாலையில் சுவாமி ஜெயந்திநாதர், வள்ளி, தெய்வானை அம்பாளுடன் எழுந்தருளினார். பின்னர் யாகசாலை பூஜைகளுடன் விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விரதம் இருக்கும் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்கள் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காலைல 5 மணிலேருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சூரசமரம் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து விரதத்தை முடிச்சுட்டு திருக்கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு நாங்கள் ஊருக்கு போவோம். கோயிலில் கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதுபோல் எல்லா மக்களுக்கும் எல்லா நேர்த்திக்கடன் எல்லாம் நல்லபடியாக கரெக்டாக நடக்குது. 7 வருஷமாக தொடர்ந்து சஷ்டி விரதம் இருந்துட்டு வர்றேன். சஷ்டி விரதம் தொடர்ந்து இருந்து வர்றதுனால என்னோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் உடல் சீராகவும் நடந்துகிட்டு இருக்குது. என்னோட நண்பர்களும் நிறைய பேர் வர இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் கைகளெல்லாம் வராமல் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிட்டு வந்துட்டு இருக்குது. ஜெருசலேமில் திறக்கப்பட்ட இயேசுவின் கல்லறை புனரமைப்பு பணிகள் மும்முரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜெருசலேம் நகரில் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை 200 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைப்பு பணிக்காக திறக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் மேற்கு கரை பகுதியில் ஜெருசலேம் நகரம் அமைந்துள்ளது. இங்கு கிபி 33ஆம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இயேசுவின் கல்லறை மீது கல்லறை திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லறையை மூடியிருந்த பளிங்கு சலவைக்கல் பாலம் கடந்த 1810ஆம் ஆண்டு புனரமைப்பு பணிக்காக ஒருமுறை திறக்கப்பட்டது. தற்போது 200 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக இயேசுவின் கல்லறை மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆசிசி பிரான்சிஸ்கன் சபை, ஆர்மீனிய கிறிஸ்தவ அமைப்பு, கிரேக்க பழமைவாத கிறிஸ்தவ அமைப்பு ஆகியவற்றின் ஒப்புதலுடன் திறக்கப்பட்டுள்ள இயேசுவின் கல்லறையில் புனரமைப்பு பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நடைபெறவுள்ளது. அதுவரை புனித பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் இயேசுவின் கல்லறையை காண முடியும். மெக்சிகோவில் பாதுகாப்பு படையினருக்கும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மெக்சிகோ நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சீனாலோவில் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் மீது போதைப்பொருள் கடத்தல் கும்பல் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். படுகாயமுற்ற 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பாதுகாப்பு படையினர் தப்பியோடிய கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர்.
மெக்சிகோவில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் லெவிஸ் ஹாமில்டன் முதலிடம் பிடித்தார். ஃபார்முலா 1 கார் பந்தயம் உலகின் பல்வேறு நாடுகளில் பல சுற்றுகளாக நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி மெக்சிகோவில் நடைபெற்ற சுற்றில் அதிவேகமாக காரை இயக்கிய பிரிட்டன் வீரரும் மெர்சிடஸ் அணியைச் சேர்ந்தவருமான லெவிஸ் ஹாமில்டன் முதலிடம் பிடித்தார். அவருக்கு அடுத்தபடியாக அதே அணியைச் சேர்ந்தவரும் ஜெர்மன் வீரருமான நிக்கோ ரோஸ்பெர்க் 2வது இடத்தை பிடித்தார். இதன் மூலம் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றும் போட்டியில் ஹாமில்டன் மற்றும் ரோஸ்பெர்க் இடையில் 19 புள்ளிகள் குறைந்தது. பந்தயத்தில் 3வதாக ஃபெராரி அணியைச் சேர்ந்த செபஸ்டியன் வெட்டல் வந்தார். எனினும் அவர் பந்தயத்தின் விதிமுறைகளை மீறியதாக கூறி அவரது புள்ளிகள் குறைக்கப்பட்டன. இதனால் ரெட்புல்ஸ் அணி வீரர் டேனியல் ரிக்கியார்டோ 3வது இடத்தை பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது. வெட்டல் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். Represented on the podium by Tony Walton. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போபால் சிறையிலிருந்து தப்பிய 8 சிமி தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. புறநகர் பகுதியில் காவல்துறையினர் அதிரடி. இந்திரா காந்தியின் நினைவு நாள் கடைபிடிப்பு. குடியரசுத் தலைவர் பிரணாப், சோனியா உள்ளிட்டோர் அஞ்சலி. சென்னை கோபாலபுரம் சென்றார் திருநாவுக்கரசர். திமுக தலைவர் கருணாநிதி உடல் நலன் பற்றி விசாரிப்பு. தென் தமிழகம் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.